மனசாட்சியின் வெற்றி. ஒரு சிறிய கிராமத்தில் டிங்கு என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் ஏழ்மையானவனும் நேர்மையானவனுமாக இருந்தான். தினமும் பள்ளிக்குச் செல்லும்போது காட்டின் வழியாகச் செல்வது அவனுக்கு வழக்கம். ஒருநாள் அவன் வழியில் ஒரு சிறிய பணப்பை கிடைத்தது. அதை திறந்து பார்த்தபோது அதில் நிறைய பணமும் ஒரு வயதான மனிதரின் அடையாள அட்டையும் இருந்தது. அந்த பணம் அவன் குடும்பத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஏனெனில் டிங்குவின் குடும்பம் ஏழ்மையில் இருந்தது. சில நிமிடங்கள் அவன் குழப்பமடைந்தான். இந்த பணத்தை வைத்துக்கொண்டால் நம்ம குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும், ஆனால் இது என்னுடையது அல்ல என்று நினைத்தான். இறுதியில் அவன் மனசாட்சி வெற்றி பெற்றது. அடையாள அட்டையில் இருந்த முகவரியை பார்த்து அந்த வீட்டிற்குச் சென்றான். கதவை திறந்த வயதான தாத்தா கவலையுடன் இருந்தார். பணப்பையை இழந்துவிட்டதால் மிகவும் வருந்திக் கொண்டிருந்தார். டிங்கு பணப்பையை கொடுத்தவுடன் தாத்தாவின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வந்தது. தம்பி, நீ மிகவும் நல்லவனாக இருக்கிறாய். உன் நேர்மைக்காக டிங்கு கொண்டு வந்த பையிலிருந்து சில பணத்தை எடுத்து டிங்குவிடம் கொடுத்து இந்த பரிசை ஏற்றுக்கொள் என்று கூறினார். ஆனால் டிங்கு சிரித்தபடி, எனக்கு பரிசு வேண்டாம் தாத்தா, நான் செய்ய வேண்டியதை செய்தேன் என்று சொல்லி அங்கிருந்து சென்றான். அந்த நாளிலிருந்து கிராமமெங்கும் டிங்குவின் நேர்மை பற்றி பேசப்பட்டது. பின்னர் அந்த தாத்தா யோசித்து பார்த்தார். பணம் கொடுத்தால் டிங்கு வாங்க மறுத்துவிட்டான். அதனால் அவனது நேர்மைக்காக அவனது படிப்பு செலவை அந்த தாத்தாவே ஏற்றுக்கொண்டார். டிங்குவும் ஒரு நாள் படித்து பெரிய மனிதராக மாறினான். நீதி: நேர்மை எப்போதும் நன்மையை தரும். நல்ல மனம் கொண்டவர்களுக்கு வாழ்க்கை தானாகவே ஒரு நாள் உதவும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். அப்பொழுதுதான் மேலும் இதுபோன்ற வீடியோ பார்க்க முடியும்.